வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புக் ரிவ்யூ. என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க புக்கு ரொம்ப நல்ல புக்கு. உண்மையாக சொல்கிறேன். இந்த மௌன வசந்தம் ப்ரொஃபஸர் வின்சென்ட் இதை கார்சன் எழுதின சைலண்ட் ஸ்ப்ரிங் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல புக்கு. இந்த புக்கு ஆக்சுவலாக நம்மளோட மாநிலத்தை ஆள்றவங்க, நம்மளோட கார்ப்பரேஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவோட கலெக்டர், தாசில்தார் இவங்கெல்லாம் படித்தாங்கன்னா உண்மையாலே இந்த நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தவே கூடாது, அதுக்கு மாற்று வழியும் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அதையுமே அவங்க செயலுறுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கை படித்து உங்களுக்கே மனசுக்கு அறிஞ்சிடும். இந்த பூச்சிக்கொல்லியிலாக நம்மளோட நிலம், அப்புறம் நம்மளோட தண்ணி, நல்ல நல்ல மீன் இனங்கள், நல்ல நல்ல பறவை இனங்கள் எப்படி சாகுது, நம்மளோட வாழ்வாதாரமே எப்படி கெட்டு போகுது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் பின்னாடியே அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வரலாம், இதுக்கு இயற்கையான ஒரு மாறுதல் என்ன, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த புக்கில் அதுவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த புக் எல்லோரும் படிக்கணும். இதில் கடைசியாக ஒரு லைன் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது பூச்சிகளை நோக்கி எரியப்படும் ஆயுதங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னா, நிலத்தை நோக்கி எரியப்படும் அழிவு சாதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க இந்த புக்கோட கடைசி லைன். அது எனக்கு உண்மையான ஹிட் ஆச்சு. நீங்களும் இந்த புக்கை படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். திரும்ப பார்க்கலாம். காட் பிளஸ் யூ ஆல்.